தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதில் இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதல்ல தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக, முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு. இல்லைம்மா, இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ, அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதுதான் அது சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இப்போது கேட்டு அமர்கிறேன். ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்று, மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவில் என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவில் முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று ஒரு அவையில என்னுடைய பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். அது சத்தமே இல்லாமல் செஞ்சிருவீங்க, அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டில் எலெக்ஷனில் சத்தமே இல்லாமல் வந்தீங்களோ அதுபோல சத்தமே இல்லாமல் சரண்டர் ஆகிடுறீங்க. வணக்கம், கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தொகுதி மறுவரை மசோதா தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட போகிறாரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். சனிக்கிழமை 8ஆம் தேதி மாலை இந்த கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு தாவேகாவுக்கு என்ன தயக்கம், முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எல்லோருமே எழுப்பிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினில் தொடங்கி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாருமே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேள்வியும் கூட முன்னெழுப்புது. அதாவது தொகுதி மறுவரை அந்த விஷயத்தில் விவாதிக்கிறதுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டுறத எல்லாம் ஒரு பக்கம் சரி, ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை, காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அதை விட்டுட்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க.
இது ஒரு பக்கம் இருக்க, சட்டமன்றத்தில் கர்நாடகா செல்றது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரு விளக்கத்தையும் கூட கொடுத்துருக்காரு. மக்களுடைய நலனுக்காக தான் நான் அங்கே போய் பேசி பார்க்கலாம், நம்ம அண்டை நாடுகளோடையே பேச்சுவார்த்தை நடத்தும் போது அண்டை மாநிலத்தோடு நடத்த முடியாதா, அங்கே போய் அப்படி எனக்கு ஒரு அவமானமே வந்தாலுமே கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக அதை ஏற்க தயார் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் குறிப்பிடுறாரு. இந்த நேரத்தில் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி, எல்லாருக்கு மத்தியிலுமே எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது காவிரி விவகாரத்தை தாவேகா அரசு திசை திருப்ப பார்க்குதா அப்படிங்கிறது தான். இது சார்ந்து தான் இன்றைக்கு நம்ம விவாதத்தில் பேச போகிறோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அரசியல் விமர்சகர் புன்னை வளவன், அதே போல் பத்திரிகையாளர் எழிலரசன், எழுத்தாளர் முருகவேல், இவர்களுடைய தாவேகாவுடைய ஆதரவாளரான ஜேம்ஸ் மார்ட்டின், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். முருகவேலும் கூட இணைஞ்சிட்டாரு. எல்லாருடைய பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்டைன் சார், இப்போ இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குது திமுக? இந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறீங்களா? என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அதாவது உங்கள் கேள்விக்கான பதிலை எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார். டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் என்பதில் எல்லா கட்சிகளினுடைய நிலைப்பாடும் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. யாரும் இதில் குறை வைத்தோ அல்லது டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாகவோ தமிழ்நாட்டில் இருந்து எந்த கட்சியும் இது நேரம் வரைக்கும் குரல் கொடுக்கவில்லை. எனவே அது இப்பொழுது பேச வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அப்படியானால் நீங்கள் இப்பொழுது பேச வேண்டிய கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை எது என்று கேட்டால், இன்றைக்கு மேகதாது அணை கட்டும் விவகாரம் என்பதை மிக தெளிவாக சட்டமன்றத்தில் உள்ள அத்தனை கட்சி தலைவர்களும், ஏன் அவர்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய தலைவர்களும் கேட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தாத ஒரு இயக்கம் எது என்று கேட்டால், என் பார்வையில் காங்கிரஸ் மட்டும்தான் அதை கேட்கவில்லை. சட்டமன்றத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கேட்டிருக்கிறார்கள், எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கேட்கவில்லை, இங்கு கூட்டமும் கூட்டவில்லை. அப்படியானால் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கம் இங்கு இருக்கிறது, அங்கே ஆட்சியிலே காங்கிரஸ் இருக்கிறது. எனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் கண்டிப்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆக வேண்டும். தீர்மானம் என்று வந்தால் தவறு யார் மீது இருக்கிறதோ அவர்களை கண்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அப்படியானால் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு முதலமைச்சர் தம்பி விஜய்க்கு பயம் இருக்கிறது, அவர் அச்சப்படுகிறார். எனவேதான் நான் பெங்களூருக்கு போய் பேசி பார்க்கிறேன், அதுக்காக நான் என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லுவாரா சார்? இல்ல, போகாம இருக்கும்போது நான் போனா சண்டை போட்டு நான் ஜெயிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறது நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்ல? நான் சண்டைக்கே போலான்னு முடிவெடுத்தாச்சுல்ல. அவரை சந்திக்க போவதில்லைன்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் சண்டைக்கு போயிருந்தா அவரை அடிச்சிருப்பேன், அவரை கழுத்தை வெட்டி தூக்கிட்டு வந்திருப்பேன். இதெல்லாம் யார் பேசுவா? கையால் ஆகாதவன் பேசுகிற பேச்சு அது. இல்லை என்று ஆன பிறகு இருந்திருந்தால் என்று பேசுவது அறிவாளிகளின் வாதம் அல்ல. அப்படியானால் அவர் திசை திருப்ப முயற்சிக்கிறார். அணை கட்டும் முயற்சியில் இவர் சொன்னாரப்பா, என்னைக்காவது டிஐபிஆர் என்று சொல்லக்கூடிய அரசினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் பியூரோவிலிருந்து எப்பமாவது ஒரு தகவல் முதலமைச்சர் போவதாக முடிவெடுத்திருக்கிறார், அல்லது நான் போகிறேன் என்று இவருடைய ட்விட்டர் அல்லது தாவேகா தலைவர் என்கிற முறையில் அவருடைய அதிகாரப்பூர்வ ஏட்டில் எங்கேயாவது நான் போவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? கிடையாது. சிவகுமார் அவர்கள் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு முயற்சியை இவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் வேண்டாம் என்று சொன்னார் என்று இப்பொழுது சொல்லுகிறார். நான் அதிலே அவமானப்பட்டாலும் மக்களுக்காக அதில் என்ன அவமானம் இருக்கு? ஒரு தலைவரிடம் நாம் பேச போகிறோம், அவர் மாநிலத்துக்காக பேச போறார், நம்ம மாநிலத்துக்காக பேச போறோம். இதுல என்ன அவமானம் வேண்டி கிடக்கு? அதெல்லாம் இதைத்தான் நான் சொல்றது.
மக்களை திசை திருப்புவதற்கு. என்னம்போ இவர் மக்களுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற அல்லது எல்லாவற்றையும் தவிர்த்து விடுகிற ஒரு ஞானியை போல் தன்னை காட்டிக் கொள்கிற ஒரு பொய்யுரை அரசியலைத்தான் மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறார் முதலமைச்சர். அதைத்தான் இன்னொரு கேள்வி சார், இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அது தொடர்பா பேசுறதுக்கு தானே தமிழ்நாட்டு எம்பிக்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு. போயிட்டு வந்தாதான் என்ன சார்? இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்து இந்த டீலிமிட்டேஷனில் யாராவது ஒருத்தங்க பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். இங்கே யாரும் இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசணும்னு கேட்குறேன் நான். இது யதார்த்தமாக பேசுவோம் ராஜா, ரைட்? நீங்கள் இப்போ மேகதாது அணைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்கிற கட்சிகள், டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்காக இங்கே பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகள் இருக்கிற அத்தனை கட்சியும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் இவர் ஒரு கடிதம் எழுதலாமா, எங்களுக்கு ஒரு மெசேஜ் போடலாமா, இவருடைய ட்விட்டரில் போட்டுவிட்டா போதுமே, நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டினுடைய டீலிமிட்டேஷன் இதில் பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சுது. இதுக்கு என்னத்துக்கு மீட்டிங்கு? புரியுதா உங்களுக்கு? தேவையான விஷயத்துக்கு நான் கூட்டம் போட மாட்டேன், தேவையில்லாத விஷயத்திற்கு ஒரு நாடகம் ஆடுவேன் என்று சொன்னால் இது நியாயமானதா? இது நாட்டு மக்களை ஏமாற்றுவது இல்லையா? இதைத்தான் நமது எதிர்க்கட்சி தலைவர் தளபதி நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள். பதில் சொல்ல வேணும். ரைட். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் முன்னிச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். முருகவேல் சார்ட்ட கேட்கணும். முருகவேல் சார், கான்ஸ்டன்டைன் சார் கேட்கறது போல தேவையான விஷயத்துக்கு நீங்க கூட்டம் போட மாட்டீங்க, ஆனா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு கூட்டம் தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி இதை நீங்க பாக்குறீங்க சார்? இல்லை, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். மேகதாதுக்கும் கூட்டம் கட்டாயம் போடணும், அதே மாதிரி டீலிமிட்டேஷனுக்கும் அவங்க கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். திமுக அதுக்கு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போய் அவர் என்ன பேசுகிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக விவாதிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா டிவிகேக்கு இன்னைக்கு எம்பிக்கள் இல்லை அப்படின்னா பாராளுமன்றத்தில் அங்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் தமிழக எம்பிக்களை வச்சு தான் பண்ண முடியும். அப்போ கூட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சரியாக தான் தோணுது. அங்கே போனால் தான் டிவிகேவுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் டிவிகே உடைய திட்டம் என்ன, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எதுவுமே வெளிப்படையாக பேசுகிறதே இல்லை. இப்போ நமக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்ன மாதிரி இவர் கர்நாடகாவுக்கு போகிறதா இருந்தார், அந்த பயணம் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அரசல் புரசலாக வெளியே தெரியுது. ஆனால் எதுக்காக அங்கே என்ன பேசுகிறதா இருந்தார், அதை தவிர வேறு டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸ் என்ன செய்ய போகிறாங்க, இங்கே மக்களை திரட்டுவதற்கு என்ன செய்ய போகிறாங்க, மக்கள்கிட்ட என்ன உரையாடுறாங்க, இப்படி எதுவுமே தெரியறதே இல்லை. இப்போ மேகதாதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட நடத்தலையே, அதை கூட அவங்க பேசுகிறதே இல்லை. இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கும்போது நம்ம தமிழக அரசு என்ன செய்ய போகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் சரியில்லை. அதை வெளிப்படையாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை கட்டாயம் செஞ்சுருக்கணும், பேசியிருக்கணும், வெளிப்படையாக பேசியிருக்கணும். தங்களுடைய திட்டங்களை நம்ம முன்னாடி நாங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாச்சு, இதுக்கு பிறகு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கறது, அந்த பார்வைங்கிறது சரியான ஒண்ணுதானா? ரொம்பவும் தவறான ஒண்ணு. அப்படி அது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா அணை கட்டுறது நின்றுமா என்ன? அணை கட்டுறதை நிறுத்திற்காக பல்வேறு ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும், அவங்களோட நேரடியாக விவாதிக்கணும். தமிழக மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டணும். மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் காட்டணும். அது மாதிரி முதலமைச்சரே போகணும்னு கூட அவசியம் இல்லை. பல்வேறு மட்டங்களில் பேசணும், வழக்குகள், இப்படி பல கட்டங்கள் இருக்குது. அதை நம்ம சொல்லணும்னு ஒரு அரசுக்கு அவசியம் இல்லை. புது அரசாக இருந்தாலும் சரி, பழைய அரசாக இருந்தாலும் சரி, அதில் அனுபவம் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். இது எதுவுமே செய்யவே இல்லை. ஒரு தீர்மானம் அப்படிங்கிறதுனால என்ன பலன், அதையும் அவங்க தான் சொல்லணும். தீர்மானம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் தீர்மானத்தினால என்ன பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்ல.
யாருமே ஒரு ப்ரெஸ் மீட்டே வந்து முதலமைச்சரும் பேசுறதில்ல, மற்ற அமைச்சர்களும் வந்து பேசுறதில்ல, எல்லாத்தையும் கூட்டி எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றதில்ல. இப்போ டிவிக்கே தங்களுடைய திட்டம் இது அப்படின்னு சொன்னா தானே எதிர்க்கட்சிகள் அதன் மீது இது சரியா இருக்குது, இல்லாட்டி தங்களுடைய விமர்சனம் இது செய்யலாம். ஆனா முருகவேல், நீங்க இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க இல்லையா, இந்த தொகுதி மறுவரைங்கிறதும் மிக மிக முக்கியமானது. அதுக்காக விஜய் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து கேட்க வேண்டியது அவசியம். அதனால எம்பிக்கள் போகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. கான்ஸ்டன்டைன் குறிப்பிட்டார் இல்லையா, எல்லாருமே ஒருமித்த குரல்ல தான் இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு கூட்டம், எல்லாருமே அதை எதிர்க்க தான் செய்யறோம், அப்ப எதுக்காக இப்படி ஒரு கூட்டம்னு அவர் கேட்கிறாரு. அது வந்து பாதி சரி. எப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒன்றா இருந்து காட்டுறதுக்கு அது வந்து அவசியமானது. ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியானது. ஆனால் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து ஒரு கூட்டம் அவசியமானது. ஆனால் அதே நேரத்தில் டிவிக்கே இதுக்கு எதிராக இருக்குது, தமிழக மக்கள் எதிராக இருக்கிறாங்கன்னு களத்தில் காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று, குறைந்தபட்சம் ஒரு பேரணி, ஒரு ஊர்வலம், ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு பேச்சு, ஏதாவது ஒன்று வந்து செய்யணும். இல்லை எல்லாமே ரொம்பவும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமையே இதில் வந்து இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் வருது. இப்போ டிவிகேக்கு பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் இல்லை அப்படிங்கும்போது மத்திய அரசை எதிர்க்கிற பொறுப்பை வந்து திமுக கிட்ட தள்ளி விட்டுறது அப்படிங்கிற தந்திரமும் இதில் வந்து இருக்குமில்ல. நீங்கள் இங்கே வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டணும்ல, டீலிமிட்டேஷனில் தமிழகம் ஒரே குரலில் பேசுது அப்படின்னு காட்டணும்னா இங்கே இதுக்கு வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டணும் இல்லை, இங்கே வந்து மக்கள்கிட்ட பேசணும் இல்லையா. அதை நம்ம கேட்டுருவோம். நான் மற்றவங்ககிட்ட கேட்டு வந்துடுறேன் சார், அதை கேட்டு வந்துடுவேன். புண்ணியவளவன்ட்ட நான் கேட்குறேன். புண்ணியவளவன், இப்போ வந்து ஒருமித்த குரல்ல எல்லாரும் பேசுறது அப்படிங்கிறது, ஒரு எதிர்ப்பை காட்டுறது அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்தி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த தொகுதி மறுவரை குறித்து பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டிருக்காரு. அதுக்கு திமுக போனால் என்ன தப்பு, திமுக போகணும் அப்படிங்கிற பார்வையை முருகவேல் முன்வைக்கிறாரு. ஓகே, இதில் அடிப்படையில் இன்றைக்கு இந்த தொகுதி மறுவரையறை ஏன் இவ்வளோ வேகமாக அதுக்கான ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து வரணும். நீங்கள் மேபி நம்ம சட்டமன்றத்தில் இருந்தே கூட எடுக்கலாமே. சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வேறு, இந்த தீர்மானத்துக்குள்ளே அவங்க அதை கொண்டு வராங்க. ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார், 5 பேர் பதில் சொல்கிறார்கள். ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததானா? இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு ஏன் நீங்க கூட்ட மாட்டீங்க அப்படின்னா, ஒன்று கூட்டுவோம், கூட்ட தேவையில்லை, கூட்ட முடியாது, இவ்வளவுதானே பதிலாக இருக்க முடியும். திரும்ப திரும்ப நாளைக்கு நடக்கிற கூட்டம்னு நீங்க வரீங்க. இப்போ நீங்க வந்த புள்ளி தாவேக்கா இப்போ அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை அழைக்கிறார்கள். இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேனே, அனைத்து கட்சி எம்பிக்கள் என்று சம்பந்தப்பட்ட எம்பிக்களுக்கு கடிதம் போயிருக்கு, கரெக்டுங்களா? அந்த இன்விடேஷனை மாணிக்கம் தாகூர் அவர்கள் உட்பட பலரும் பகிர்ந்திருந்தார்கள். என்னுடைய கேள்வி ஹைப்போதெட்டிக்கலாக கூட வைப்போம், இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு எம்பி இருக்கிறார், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு பிரதமர் மோடி தனித்தனியாக எம்பிக்களுக்கு கடிதம் அனுப்பினார்னா அவர் என்ன சொல்வார்? எங்களுடைய கட்சி தலைவருக்கு நீங்கள் ஃபார்மலாக இன்வைட் பண்ணி அவர் சொன்னாதான் நான் வர முடியும்னு சொல்வார். சொல்லுவாரா மாட்டாரா? அப்போ கட்சி தலைவரை மீறி இங்கே பைபாஸ் பண்ணிட்டு நாங்கள் கூப்பிடுறேன் வாங்கங்கிறது வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் ஃபார்மல் இன்விடேஷனை திரு மு.க. ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுக்காமல், ஏன்னா ராஜ்யசபாவில் அதிமுக எம்பிக்கள் இருக்கிறாங்க, அப்போ வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் அவங்கள பைபாஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு அதனால தான் கான்ஷியஸாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லும்போது எங்கள் தலைவர் முடிவெடுப்பாருங்கிறாரு. பார்ட்டி எம்பிஸ் உள்ள என்ன முடிவு எடுக்கணுங்கிறத விப்பு சொல்லணும், விப்புக்கு கட்சி தலைமை சொல்லணும். இவங்க அத்தனை பேரையும் நீங்க ஃபார்மலா சந்திக்கணும்னா இன்விடேஷன் எங்க போயிருக்கணும்னு கேள்வி இருக்கு. இதுல இன்னொன்னு, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு காவிரி தொடர்பா போன போது அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நம்ம இதற்கு முன்பாக தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தானே நிறைவேற்றினோம்னு ஒரு அற்புதமான லாஜிக் சொன்னார். இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அமைச்சர் ஆனந்த் இருக்கார் கேபினெட்ல, இன்னைக்கு அவர் நம்பர் 2, அவர் அமைச்சராவதற்கு முன்பாக ஒரு முறை சட்டமன்றத்திற்கு, அதாவது தலைமைச் செயலகத்துக்கு போனார். எதுக்கு போனார்னா, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேக்காவின் சார்பில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக போனார். அன்னைய தேதிக்கு தாவேக்கா என்கிற கட்சி வெறும் பதிவு செய்த கட்சி தான். நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு அது செய்தியாகவும் வெளியாகி இருந்தது, தொகுதி மறுவரையறை தேவையற்றது, புசி ஆனந்த் பேச்சு. எங்கன்னா அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்டு தாவேக்காவின் சார்பில் அவர் ஒரு செய்தியை வைத்தார். அப்ப பதிவு செய்த கட்சிகளாக இருந்தாலும் நீங்க எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறதே அடிப்படையில் ஒருமித்த கருத்தா? அது சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சிகளுடைய கருத்தை தவிர தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிளாஸோட கருத்தானா? கிடையாது. இதுல ஒருவேளை எக்ஸ்க்ளூட் பண்ணா, அப்படி நீங்க கடந்த காலத்துல உங்களை அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு ஒரு முறை திமுக எக்ஸ்க்ளூட் பண்ணியது, நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க.
கோர்ட்டுக்கு அந்த இதுக்கு அப்படியே வரும்னா கரூர் சம்பவம் நடக்குது. நான் அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கரூர் சம்பவம் நடக்குது. நடந்த பிறகு எஸ்ஓபி போட சொல்லி போடப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நவம்பர் 2025 நவம்பர் மாதம் மூத்த அமைச்சர்கள், ஐ திங்க் அப்போ நேருவும் சட்ட அமைச்சர் ரகுபதியும் நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கிற கட்சிகளின் கூட்டம் நடத்தினார்கள். இதில் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் ஏற்றுக்கணும்னு உயர் நீதிமன்றத்தை நாடியது தமிழக வெற்றி கழகம். வேணும்னா ரிப்போர்ட்டட் நியூஸுமே இருக்கு. அப்படி நாடிய பிறகு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கோர்ட்டில் கொடுக்குறாங்க. கோர்ட் மூலமா வாங்கிடுறாங்க. எஸ்ஓபி டிராஃப்ட் ஆன பிறகு எங்களுக்கு ஒரு காப்பியை கொடுக்கணும்னு வழக்கு தொடுத்தார்கள். லைவ்ல அது இன்னமும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஸ்க்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ஷேர் டிராஃப்ட் எஸ்ஓபி ஃபார் பொலிட்டிக்கல் மீட்டிங் வித் டிவிகே, ஏடிஎம்கே, தேசிய மக்கள் சக்தி கட்சி பார்ட்டிஸ்னு. டிவிக்கு அழைக்கப்படனாலும் எங்களுக்கு பதிவு பண்ண கட்சி, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம்னு கேட்டீங்கல்ல. இப்போ இன்னைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் கூட்டினது மட்டும் போதும்னா உங்களுக்கு முன்பாக 8% வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர்ல தொடங்கி பதிவு செய்த கட்சிகள்ல இருந்து இப்போ நீங்க கட்சியை பத்தியே பேசுறீங்க. அனைத்து கட்சிகளுடைய சட்டமன்றத்தில் இருந்தவங்களுடையதுதான் காவிரிக்கான மேகதாது தீர்மானம். விவசாயிகள் எப்போ அதில் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க, யார் பாதிக்கப்படுகிறார்களோ நேரடியாக நீங்க அவங்கள டச் பண்ணாமலே போவீங்க. அப்ப இது முதல்ல நீங்க எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்க கேட்ட டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ், நாங்கள் எங்களை ஏன் கூப்பிடலன்னு கேட்டீங்கல்ல, மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களா என்பது முதல் விஷயம். டீலிமிட்டேஷனை இப்போ கொண்டு வருவது கூடுதலாக நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா நிதியமைச்சர் அவர்கள் ஒரு இதை கொண்டு வர போகிறாரு, நமக்கான உரிய பங்கீட்டு நிதியை கொண்டு வர வேண்டும் என்று பேசுவது, நாளைக்கு டீலிமிட்டேஷன் கூட்டம் கூட்டுவதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு தகவலாக கிடைச்சது இவங்க ஒன்று ஆதரிப்பாங்க இல்லை வெளிநடப்பு செய்வாங்கன்னு அமைச்சர் பேசுவது திமுக பாஜகவை நெருங்குகிறது, நாங்கள் பாஜக எதிர்ப்பில் நிற்கிறோம் என்று அப்படியான ஒரு விஷயத்தை செட் பண்ணுவதற்கான வேலையா என்கிற சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். மிக முக்கியமான சந்தேகம் தான். நான் ஜேம்ஸ் மார்ட்டின்ட்ட போகிறதுக்கு முன்னாடி எழிலரசன்ட்ட போயிட்டு வந்தேன். எழிலரசன், இது டேக் டைவர்ஷனா? இல்லை, நிச்சயமா. ஏன்னா தீர்மானம் வந்து மேகதாது சம்பந்தமானது, காவேரி சம்பந்தமானது. இதில் வந்து டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து இப்போ பேசுவதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? அவங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேகதாது பற்றி பேசுகிறாரு. காவேரி விஷயமாக நீங்கள் கர்நாடகா போவதாக ஒரு செய்தி வந்தது, அது உண்மையா பொய்யா, அதை நீங்கள் விளக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பயிர்க்கடனை பற்றி பேசுகிறாரு. பயிர்க்கடன் நீங்கள் வந்து முழுமையாக ரத்து செய்யப்படும்னு சொன்னீங்க, ஆனால் அரைகுறையாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சபாநாயகர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீர்மானத்துக்குள்ளே மட்டும் பேசுங்க, இதை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பயிர்க்கடன் விவசாயிகள் சம்மந்தப்பட்டது, அதுக்கும் சேர்த்து தான் விவசாயிகள் போராடுறாங்க. ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன சபாநாயகர் டீலிமிட்டேஷன் வந்து சம்மந்தமே இல்லாத விஷயம், இந்த காவேரிக்கும் மேகதாதுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம், அதை பற்றி எதுக்கு அவ்வளோ தீவிரமாக இந்த இதில் கொண்டு வராங்க அப்படின்னா, அவருடைய நோக்கம் டீலிமிட்டேஷனை எதிர்க்க வேண்டும் என்பது இல்லை. டிவிகேக்கு அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டிஎம்கேவுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கணும். அதனால தான் அந்த கூட்டத்தையே கூட்டுறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுவாகவே பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பெருசு, ஓகேங்களா? பார்லிமெண்ட்ரி பார்ட்டி இல்லைன்னா சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி, சட்டமன்ற கட்சி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உள்ள கட்டுப்பட்டது தான். யார் விப்புக்கு உத்தரவிட முடியும்னா கட்சி தலைவர் தான், ஓகேங்களா? அப்போ கட்சி தான் பெருசு. நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, தமிழ்நாடு ஏதாவது எம்பிக்களுடைய கட்சி தலைவர்கள் யார், அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் பேசணுமே தவிர, விஜய்க்கு என்ன பழக்கம்னு தெரியல, நேரடியாக அவருக்கு தேவை அப்படின்னா நேராக எம்எல்ஏட்ட போய் பேசிடுறாரு, அவருக்கு எம்பிக்கள் வேணும் நேரடியாக எம்பிக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு. அந்த கட்சிக்கு தலைவர் இருக்காங்கல்ல, இவருக்கு ஒரு ஓட்டு தேவைன்னா போயிட்டு சிவி சண்முகம் கோஷை போய் சந்திச்சு பேசுகிறாரு, இவருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா நேரடியாக எம்பிக்கு கடிதம் எழுதுறாரு. நாளைக்கு ஒரு வேளை, அதாவது அந்த கூட்டத்தில் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்கலை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில், அப்போ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக திமுக நிற்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி அது மட்டும்தான் நோக்கம். ஒரு நாள் இடைவெளி விட்டு, இன்னைக்கு டிபேட் இருக்கு அசம்பிளியில், ஒரு நாள் இடைவெளி விட்டு நேற்று அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா எப்படி எம்பிக்கள் வர முடியும்? திமுக தன்னுடைய சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கே 4 நாள் 5 நாள் டைம் கொடுத்து தான் கூட்டுவாங்க. எம்எல்ஏக்கள் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் ஒரு நாள் எப்படி எல்லாமே கிளம்பி வந்துருவாங்களா? கான்ஸ்டன்டைன் இன்னும் டெல்லியில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ எப்படி கிளம்பி வர முடியும்? கூப்பிட்டாரு முதலமைச்சர் அப்படின்ட்டு. நீங்க தலைவர்கள்ட்ட முறைப்படி சந்திச்சு பேசுனீங்களா? அவ்வளவு பெரிய முக்கியமான தென்னிந்தியாவிலேயே முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு நோக்கம் வந்து டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. டிஎம்கேவை டார்கெட் பண்ணணும், அதுக்கு தான் இவங்க இந்த விஷயத்தையே பேசுறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் பேசும்போது சொன்னார், இப்போது பேசின கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் சாரும் சொன்னாங்க, எங்களுடைய நிலைப்பாடு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம்,
நாங்கள் தான் டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்றதையே வெளியவே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மைதான். இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் டீலிமிட்டேஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷன்ற வார்த்தையவே பேசி அது எல்லா மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வர வச்சு இங்கே கூட்டம் போட்டாச்சு, பேசியாச்சு, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியாச்சு, எல்லாமே நடந்துருச்சு. நீங்கள் இப்போ கூட்டம் என்ன செய்ய போறீங்க? கூட்டத்துக்கு வரலனா கூட, அந்த கூட்டத்துக்கு எம்பிக்கள் வரலனா கூட, பார்த்தீங்களா நான் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அதை வச்சு பேசலாம். அதுதான் அவங்க நோக்கமே தவிர டீலிமிட்டேஷன் நோக்கம் கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று, காவேரி பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. காவேரி பிரச்சனையில் டிவிகே அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. தோல்வி அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து நான் தான் கேட்டேன் கர்நாடகா போகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாருல்ல. இது என்ன, அவர் ஏன் இவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தார்? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், இந்தந்த பிளான் எங்கள்கிட்ட இருக்குது காவேரி சம்பந்தமாக, நான் போய் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசுறதுக்காக இருக்கேன், இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இதை நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இதை ரகசியமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்கிறார் நான் தான் கேட்டிருந்தேன் அப்படின்றார். சரி, போய் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு அவமானம் வந்தாலும் கூட மக்களுக்காக தானே வருகிறது, அதை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மக்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட விஜயாக இருந்தால் எந்த அவமானமாக இருந்தாலும் நீங்கள் சந்திச்சுக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் போயிட்டு அவமானத்தை சந்திச்சுட்டு வர்றது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? நீங்கள் போயிட்டு என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்? ஒன்றும் வேணாங்க. இந்தியா இப்போ சொல்கிறாருல, பகை நாடுகள் கூட பேசுகிறோம் அப்படின்றாருல. இந்தியாவுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அவமானப்பட்டு வந்தாருன்னா அது இந்தியாவுக்கு அவமானமா இல்லையா? அதை ஏற்றுக்க முடியுமா? இப்போ இவர் அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். நான் போயிட்டு அவமானப்பட்டு வந்தாலும் அது மக்களுக்கு, ஏற்கனவே சொன்னார்ல, எவ்வளோ வழிகளை தாங்கி இருக்கிறேன், உங்களுக்காக எவ்வளோ கஷ்டங்களை நான் தாங்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி அவமானத்தையும் தாங்கிட்டு போவோமே அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க. ஒன்று, அதாவது அவங்களுக்கு டியூ இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணுறதே கிடையாது, சும்மாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. திமுக வந்து கார்னர் பண்ணணும், அவ்வளோதான் உங்களுக்கு. கேட்டுடலாம். தொகுதி மறுவரைக்கான அந்த கூட்டம் அப்படிங்கிறதே ஜேம்ஸ் மார்ட்டின், இது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த கூட்டமா? இதே கேள்வி அப்படியே அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூப்பிடுறோம் கூட்ட மாட்டுறாங்க அப்படிங்கிறதும் நெருக்கடி கொடுக்கறதுக்காக மட்டும் அப்படின்னு யோசிக்கலாமா? அந்தந்த காலகட்டத்தில் எது எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து காவேரி விஷயத்துக்கு இவங்க 2 பேருமே கேட்டாங்க இல்லையா, நீங்கள் வந்து எம்பிக்களை கூப்பிட்றதுக்கு பதிலாக தலைவர்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், தலைவர்களுக்கு அழைப்பு எடுத்துருக்கலாம் இல்லையா? அந்த கட்சி இருக்குல்ல, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. இது வந்து நமக்கே தெரியும், இன்னைக்கு புதுசாக வந்து எதிர்கட்சிகள் தோல்வி காரணமாக இப்போ எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஒரு தயக்கம் வந்திருக்கலாம். அதனால எம்பிஸ் என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்னு கிடையாது. சரி சார், அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் அனுப்பிச்சிடலாமா? ஏன் நம்ம 40 பேர் அனுப்புறோம்? ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கும் இல்ல ஜேம்ஸ் மார்ட்டின் அவர் கேட்கறது நியாயமான ஒரு கேள்வி தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க தலைவரை தாண்டி நீங்க தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து நீங்க போயிட முடியுமா? இப்போ கான்ஸ்டன்டைன் வந்து யாரையுமே கேட்காம நான் அந்த கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட முடியுமா? இல்ல அப்படி சொல்ல வரலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே இருக்காங்க, இப்போ காங்கிரஸ் இருக்காங்க, விசிகே இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பிளிட்டாக இருக்குது அப்படின்ற போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி அவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக டிஎம்கே தான் அப்பராண்டு. இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னும் போது எதுக்கு சலசலப்பு கூப்பிட்டு பார்க்கலாம். எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு காலமும் போகும் தான். இப்போ வந்து சார் கூட சொன்னார், நீங்கள் கூப்பிட்டோன்னே நாங்கள் வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி. இது பிடிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும், அதுதான் பாலிடிக்ஸும் கூட. இல்லை புன்னைவளவன் இன்னொன்று சொன்னதையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும் சார். இங்கே வந்து பாஜகவை தாவேக்கா தான் எதிர்க்குது, திமுக பாஜகவோட நெருங்கி வருது, அப்படியான ஒரு தோற்றத்தை தாவேக்கா உருவாக்க பார்க்குது. இது வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலி உருவாக்கின தோற்றம். இப்போ கூட அதை தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா திமுக மட்டும்தான் பாஜகவை எதிர்க்குதுன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்றதும் இன்னொரு பார்வை இருக்கு அதில். இப்போ தாவேக்கா புதுசாக வராங்க இல்லை மாதிரி கூப்பிட்றாங்கன்னொடனே எங்களோட பொசிஷன் அந்த இடத்துல இருந்து போயிடுதோன்னு அச்சப்படுறாங்களா இல்லை பதட்டப்படுறாங்களாங்கிறது தெரியல. இன்னொன்று, மாநிலம் சார்ந்த விஷயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு இந்த விஷயத்துக்கு சொல்கிறீங்க, டீலிமிட்டேஷன் விஷயத்துக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். நாங்கள் அப்புறம் ஏன் வந்து அதில் மாற்றணும்? அதே ஸ்டாண்டில் தான் இருக்கோம். வி ஆர் அகைன்ஸ்ட் த பிஜேபி. அதே தானே காவேரிக்கும். யாருமே வந்து மேகதாது அணை கட்டணும்னு எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இல்லையே. அப்ப கூட்டிட்டு போக வேண்டியதான அனைத்து கட்சி கூட்டம்? அப்படி கிடையாது சார். காவேரி பிரச்சனை வந்து ஒவ்வொரு முறையும் அனைத்து கட்சி கூட்டம் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போது இன்னைக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்கு. சரி, நீங்க என்ன மாதிரி போட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு சொல்லுங்களேன்
பரிசை போட்டு என்ன சார் result இன்னைக்கு வந்துச்சு? வரைக்கும் நான் காவேரி சொல்றேன். சார் இல்ல டைரக்டா சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க சார், காவேரி இவ்வளவுதான் சார். காவேரி இறுதி இல்ல, தீர்ப்பு இல்ல சார். இப்போ நீங்க நடைமுறைப்படுத்த சொல்லி கேக்குறாங்கல்ல. சார், அது இன்னைக்கு எதுல இருந்து வந்துச்சு அது? இல்ல சார். தானா வந்துருச்சு அது? இல்ல, நான் பேசுறேன். சார் அவ்வளவு ஆண்டுகால போராட்டத்தை நீங்க சாதாரணமா சொல்றீங்க. சாதாரணமா நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க தான் இருங்க. சொல்றீங்க. நீங்க என்ன தான் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. கேக்குறீங்க. ஆமா. ஜேம்ஸ் மார்ட்டின் ஒரு கேள்வி. ஜேம்ஸ் மார்ட்டின், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல என்ன தயக்கம்? சார் தயக்கம்ன்றது இல்ல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சி முடிச்சு வந்திருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கல் டைலமாவா எவ்வளவு தூரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்போ சார் கூட எவ்வளவு பொங்கனா இருப்பாரு சார். அது எல்லாம் இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் ஓரணியில திரண்டு இருப்பாங்கல்ல. யாராவது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? திமுக வரமாட்டேன்னு சொல்லிச்சா? அதிமுக வரமாட்டேன்னு சொல்லிச்சா? இல்ல கம்யூனிஸ்டுகள் வரமாட்டேன்னு சொன்னாங்களா? கூட்டுகள் தானே சொல்றாங்க. அதுதான் இப்போ நீங்க அதே டைரக்ஷன்ல இருந்து இந்த பக்கத்துல சொல்றீங்க. நீங்க எல்லாரும் நிலைப்பாடும் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா காவேரியில மேகதாது அணை கட்டக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும். வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொண்டு போலாமான்றதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாமா, ஒருவேளை ஏதாவது அதுல கூட ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு கேக்குறாரு சார். அதுதான் அவரே சொல்றாரு. ஒருவேளை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி போற இடத்துல ஏதாவது ஆச்சுன்னா அப்படிங்கிற விஷயங்களும் சொன்னாங்க. அந்த தயக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம், அதாவது அதை வந்து முடிவு எடுக்கல, பரிசீலனை தான் இருக்குன்றது தான் யதார்த்தமா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா போக போறோம்னு முடிவு பண்ண பட்சத்தில் கொண்டு வரலாம். அதை வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. யாரு? கர்நாடகா முதல்வர் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டாரு, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு பொலிட்டிக்கலா. அப்புறம் பாருங்க, எங்களுக்கு தண்ணியே இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயோ இனிமேல் உடஞ்சி போயிடும் தண்ணி இது பண்ணுறான்னாங்க. இன்னொன்று, இது வந்து நூற்றாண்டு கால பிரச்சனை. வந்து 2 மாதத்தில் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இதை நீங்கள் சீரியஸாக ஸ்டெப் எடுத்து உடனே முடிக்கணும்னு ஏக்கப்படுறாங்கிறது தெரியுது. ஆனால் உங்கள் காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் இருந்தது. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? நீதிமன்றம் போனீங்க, நடுவர் என்ன பண்ணீங்க அப்படிங்கறத தாண்டி கூட்டம் போறாங்க. என்ன பண்ணீங்க அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வந்து பால் உங்க கையில இருக்கு சார். அந்த பால் தான் சார் வந்து 2 மாசம் தான் ஆகுது. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதுக்காக அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட்டுட்டு நாங்களாம் இதை தான் பண்ணோம், நீங்களும் இதை தான் பண்ணணும்னு திணிக்கிறது தான் இப்போ தெரியுது. நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருந்தோம் தொன்று தொட்டு, நீங்களும் அதே தான் பண்ணணும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் தேவையில்லை, இது அப்படியே எக்ஸிஸ்டிங்காகவே இருக்கணும்னு விருப்பப்படுற மாதிரி தான் தெரியுது. கூட்டத்தை கூப்பிட்டு கருத்து கேட்கறதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? கருத்து தான் தெரியுமே சார். உங்களுக்கு 20-30 வருஷ கருத்து தெரியுமே. இதான் கருத்து. சரி, நீங்க இப்ப என்ன அணை கட்ட வேணாம் தானே கருத்து. சரி, இப்ப எம்பிக்களை கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க, என்ன இதுல இருக்க போறாங்க, நம்ம எப்படி கொண்டு போக போறோம், இதுல ஒற்றுமையா கொண்டு ஆமா சார். இப்ப பிரிஞ்சிருக்கு. நான் தான் அதான் சொன்னேன். சரி, ஃபர்ஸ்ட் டிஎம்கே அலையன்ஸ் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன மென்டாலிட்டியில இருக்காங்க, என்ன சிச்சுவேஷன் தெரிஞ்சதானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கேட்போம். கான்ஸ்டன்டைன் தவேகா தரப்புல இருந்து பேசக்கூடியவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன சூழல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வடிவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எம்பிக்கள் கூட்டம் எல்லாரும் வந்தாதானே தெரியும்ன்றாரு சார். இல்லை, எனக்கு என்னென்னா இவ்வளவு தூரமாக அரிச்சுவடி தெரியாமல் இருக்க முடியும். ஏப்ரல் 17, 2026 என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. ஏன்னா நான் எம்பி ஆகி முதல்ல போட்ட ஓட்டே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் போட்டேன். அதை விட முக்கியம், 12 ஆண்டு கால பிஜேபி அரசில் முதல் தோல்வி அந்த டீலிமிட்டேஷன் தோல்வி தான். அப்போ எங்களுடைய 2 அவைகளிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள், அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், அண்ணன் டிஆர் பாலு, அண்ணன் திருச்சி சிவா, ஏன் இதை எதிர்க்கிறோம் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, நாட் ஒன்லி த நம்பர்ஸ், இந்தந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு எங்களுடைய மாண்புமிகு அன்றைய நமது முதலமைச்சர், இன்றைய நமது கழக தலைவர் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கோம். இப்போ டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் நாங்கள் மாற்றி ஓட்டு போட முடியுமா? அதைத்தான் நான் சொன்னேன். டீலிமிட்டேஷனில் ஆல் ஆர் கமிட்டட். நீங்கள் ஓட்டு போட்டாச்சு, எதிர்த்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் யூ ஆர் கமிட்டட் சார். அப்புறம் அதுலேருந்து எப்படி மாற முடியும்? அப்போ இது தேவையில்லைல்ல. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷனில் கட்சியை கூப்பிடுறீங்களே, அது ஃப்ளோர் பார்ட்டி, அதாவது அவைக்குள் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான். சரிதானே? காவேரிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? கட்சிகள் மட்டும் இல்லை, உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே இருக்க பிரதிநிதிகளுக்குள்ள கட்சி மட்டும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கட்சிகள், அதையும் தாண்டி விவசாய சங்கங்கள். இப்போ சகோதரர் கேட்குறாரு, தீர்மானம் போட்டு நீங்கள் என்ன பண்ணிட போறீங்கன்னு. நான் கேட்குறேன், 1974 தீர்மானம் போட்டு அதை நடுவர் மன்றம் அமைச்சு அதில் இறுதி தீர்ப்பு வாங்கினதுனால தான் 177.8 டிஎம்சி இன்னைக்கு நம்ம நிலைநிறுத்தியிருக்கோம் சார். ஒரு போராட்டம் அப்படி தான் போகும். கர்நாடகா அவ்வளோ வேகமாக நிற்குது. இன்னைக்கு பேசியிருக்கார பிரதமரை வச்சுக்கிட்டு சிவகுமார் பேசியிருக்கிறார் முதலமைச்சர். இத்தனைக்கு 2 பேரும் ரைவல் பார்ட்டி.
நம்ம முதலமைச்சர் சார் காவேரி பிரச்சனையில் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, அதற்காக தமிழகம் இந்த நடவடிக்கை எடுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா சார்? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு காட்டுங்க. சகோதரர் மார்ட்டின் கேளுங்களேன். மேகதாது அணையில தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னன்னு தாவேகா தலைவரா ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரா? முதலமைச்சரா என்ன சொல்லியிருக்கிறார்? மேகதாட்டு அணையில தீர்மானம் எல்லாரும் நிறைவேற்றணும், சட்டமன்றத்தில் அது வேறு. அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது தான் சார் சொன்னாரு மேகதாது அணையில எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு நிமிஷம் முடிங்க, கட்ட விட மாட்டோம் நான் முடிச்சிடுறேன். அப்படின்னு நிலைப்பாடு அவர் முடிச்சிருக்கேன் சார். கட்ட விட மாட்டோம்ங்கிறதா எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க சொன்னீங்கல்ல அங்க போனா ஏதோ ஒரு வகையில அதை சரி பண்ணலாமான்னு பார்த்தாருன்னு. அந்த சரி பண்ணலாமான்னு பார்த்தது என்னது? தண்ணிக்காக தண்ணீர் அதேதான் சார். சரி ரெண்டையும் சேர்த்துப்போம் சார். நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க ஒரு முதலமைச்சர் நல்ல கேள்வி கேட்டார் நம்மளுடைய தோழர் பேசிட்டு இருக்கிறவர். ஏங்க எல்லா எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்கள் எப்படி போவீங்க? உங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டுச்சு, கட்சி தலைவரை விட்டுட்டு எம்எல்ஏட்ட போனீங்க, அது வேற விஷயம். எம்பிக்கள்கிட்ட எல்லாம் எப்படி போக முடியும்? அவருக்கு என்ன புரிதல் இருக்குன்னா தம்பி, இன்னும் அவர் அந்த அரசியல் அரிச்சுவடியை புரிஞ்சுக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம முதலமைச்சர் ஆகிட்டா எல்லா கட்சிக்கும் நம்ம தான் தலைவர், யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம், இப்படி நினைக்கிறார். இதுதான் நம்ம சொல்றது. அவருக்கு அந்த அரசியல் அரிச்சுவடி இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் அவராக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக வழங்கி இருக்கிறது. கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுதோ, கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் விப்பு சொல்ல முடியும், அதைத்தான் இங்க மன்ற உறுப்பினர்கள் செய்ய முடியும். ஒருவேளை தனியாக கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் எங்க தலைவரை கேட்டிருக்கணும். சார் நாங்கள் இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இங்கே வாரீங்கள்ல, டீலிமிட்டேஷனுக்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கான தேவையான விவசாயிகள் சங்கத்தில் எல்லாத்தையும் சேர்த்தா உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்கு? ஒரே கஷ்டம்தான். சேர்த்தா ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தீர்மானம் போடணும், பாஜகவுக்கு எதிராக இங்கே காங்கிரஸுக்கு எதிராகவும் தீர்மானம் போடணும். ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்ல சார்? இப்போ மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு காங்கிரஸ் அரசு தலைமையிலான கர்நாடக அரசு இதை தடுப்பதற்கு எதிர்ப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ்காரன் கையெழுத்து போடுவானா? நான் கேட்குறேன். கான்ஸ்டன்டைன் சார் இன்னொரு கேள்வி, ஜேம்ஸ் மார்ட்டின் கேட்ட கேள்வி தான் இது. இவ்வளோ நாளாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பாஜகவை ஏதோ திமுக மட்டும்தான் எதிர்க்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு போட்டியா தாவேகா வந்துருச்சோ, தங்களோட இடத்தை பிடிச்சிருச்சோ அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் பேசுறீங்கன்றாரு. ஒன்று என்னன்னா, நாங்கள் காட்டிட்டுலாம் இருக்கல, காட்டுன்னு காட்டிட்டு இருந்தோம் பாஜகவுக்கு. பத்திரிகையில் அதாவது இந்தியா டுடே எழுதிச்சு, எ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேன் ஃப்ரம் சவுத் இஸ் எம்கே ஸ்டாலின். கரைபடியாத கரத்துக்கும் கொள்கைக்கும் சொந்தக்காரன் ஸ்டாலின் என்கிற ஒருவரை பார்த்துத்தான் ஒன்றிய அரசு பயப்படுது. அந்த அளவுக்கு நாங்கள் காட்டினோம். ஆனால் நான் கேட்குறேன், சகோதரர் மார்ட்டின்ட்டே கேட்குறேன், உங்கள் தம்பி விஜய் பாஜகவுக்கு எதிராக கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காட்டுங்களேன், நாட்டு மக்கள் பார்க்கட்டும். சன் டிவிக்கு நிறைய பேர் நம்ம மக்கள் உண்டு, பார்வையாளர்கள் பார்க்கட்டுமே, காட்டுங்களேன் அப்படியே. சார் பாஜகவை எதிர்த்து விஜய் பதில் சொல்றாரு. ஒரே ஒரு பதில் சொல்றாரு, அதை மட்டும் கேட்கலாம் சார். கொள்கை எதிரி பாஜக சார். பாஜகவோட கொள்கை எது முக்கியத்துவமானது? எது மதம் சார்ந்த விஷயத்துக்கு இங்க என்ன சொல்றாங்க? பாஜகவோட கொள்கை எது எதிர்க்கிறீங்க? நான் சொல்றேன் இருங்க. சோசியல் ஜஸ்டிஸ்ல என்ன சொல்றாங்க? மதச்சார்பற்ற சமூக நீதின்னு சொல்றாங்கல்ல. யார் சொல்றாங்க? நீங்க தான் இப்ப சொன்னீங்க. பாஜகவோட கொள்கை எது சார் எதிர்க்கிறீங்க? நீங்க கொள்கையை சொல்லுங்க சார். நீங்க அந்த மதசார்புண்மை கொள்கையை தான் எதிர்த்து சொல்றாங்க சார். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சண்டை போட்டீங்க பாஜக கூட. சார் அவர் நான் கேக்குறேன் சார், இல்ல சார், பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டீங்க. பாஜகவுக்கு எதிராக இது வரைக்கும் என்ன ஒரு அறிக்கை ஸ்ட்ராங்கா வந்திருக்கு, அதுதான் கேட்கிறாரு கான்ஸ்டன்டைன். 2 வாரம் ஆச்சு சார். தமிழ்நாடு அரசு அனுப்பிய மெட்ரோ முதல் முறை பிரதமரை சந்தித்த போது முதலமைச்சர் கொடுத்த 7 கோரிக்கையில் மதுரை கோவை மெட்ரோ ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ வரைக்கும் தாவேகா அரசு ஒன்று ரிஜெக்ட் பண்ணது சரின்னுங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிரானதுங்க. இந்த அரசில் யாராவது ஒருவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா?
நீங்க எல்லாமே எதிர்பார்க்கறீங்க, நான் மாற்று கருத்து கிடையாது. ஆனா சார், இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரா ஒரு குரல் கூட ஏன் வர மாட்டாங்க? அப்படின்றது ஒரு பிம்பமா உருவாக்கப்படுது. எங்க தேவையோ அங்க எதிர்க்க தான் செஞ்சிருக்காங்க. எங்க சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அரசு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? அப்பீல்ல தான் ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு அதுல தான் ஹியரிங். சார் அப்பீல் போயிருக்காங்களா இல்லையா? ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு அதுல தான் ஹியரிங். சார் இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து ரகுபதி பேசும்போது சொன்னார் சார், அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தமிழ்நாடு அரசு அதாவது மாநில உரிமைகள் பறிபோகிற விஷயம் நிதி வந்து 90% மாற்றிருக்காங்க. அப்போ அவ்வளோ ஏற்கனவே பேர்டனாக இருக்குன்றாங்க நிதி சுமை. அதை ஏன் இவங்க கையெழுத்து போடுறாங்க, ஏன் ஒத்துக்கிறாங்க இவங்க? அவர் சொல்கிறார்ல, நீங்கள் வந்து பிஜேபிக்கு அடிமையாயிட்டீங்க, இணங்கி போயிட்டீங்க, அதனால கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏன் அவங்க கொடுக்குறாங்க? சொல்லுங்க சார். சார் அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் ராஜா, ஸ்டேட் வந்து ப்ரொபோஷனேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே தான் என்ன சொல்கிறீங்க, மாநிலத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கணும், எங்களுக்கு அதை வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணணும், அதை பற்றி நம்ம பேசணும்னு சொல்கிறோம். அப்போது இங்கே தேவையான நேரங்களில் எல்லாரும் எல்லா மத்திய கட்சியை எதிர்த்து கொண்டு தான் அதுதான் சார். அந்த நேரம் எப்போ வரும்? தாவேக்காவுக்கு அந்த நேரம் எப்போ வரும்? அந்த நேரம் வந்து ஆக்சுவலி இப்போ தான் இனிஷியேட் ஆயிருக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இன்னொரு ஆங்கிளில் இதுக்கு முன்னாடி ஆண்ட 2 கட்சிகளுமே மத்தியில் இருக்கிற வெவ்வேறு கட்சிகளோட நல்ல ஒரு கூட்டணியில தான் இருந்தாங்க. அப்போ இது எல்லாம் சாதிச்சிட்டாங்களா? சாதிச்சு எல்லாத்தையும் டிக் போட்டு பெண்டிங் இருக்கிற விஷயம் ஏதாவது சொல்லுங்க. திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு காட்டுச்சு, எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். மெட்ரோ விஷயம் சொன்னாரு, நீட் விஷயம் இருக்கு, காவிரி விஷயம் எடுத்துப்போம், எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் நாங்க வந்து எதிர்த்து சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோம்னு இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து கடிதம் எழுதுறேன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறத தவிர எதிர்த்து என்ன அறிக்கை வந்துச்சு, என்ன பேசுனீங்க அதான் கேக்குறாரு. கான்ஸ்டன்ட் எல்லாரும் கேக்குறது தேர்தல் சமயத்துல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் சொன்னாரு. அப்ப விஜய் என்ன தெரியுங்களா பேசினாரு, தமிழ்நாட்டுல தான் தேர்தல் நடக்குது, டெல்லிக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டோட உரிமைகளை தான் கொண்டு வந்தீங்க, தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக போராடுறாங்க. தமிழ்நாடு டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து இவர் என்ன சொல்ற டைலூட் பண்ற மாதிரி பேசுறாரு. இது ஏன் டெல்லிக்கு தமிழ்நாடு ஏன் சொல்றீங்க? அதேதான் திரும்ப சொன்னால்தான் மக்கள் ஏத்துக்கலன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நான் என்ன சொல்றேன், டீலிமிட்டேஷனுக்கு எதிரா இப்ப நீங்க எதுக்கு கூட்டம் போடுறீங்க? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தானே அது. சார் என்னன்னு கேப்போம், நீங்க ஏன் பண்றீங்க? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி நாங்க சொல்றத செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதுக்கு திமுக அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க போல நடக்குதெல்லாம் எங்க ஆட்சி அப்படின்னு. இல்ல எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்கள் அதை ஒரு பொருட்டா மதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. திரும்பவும் சொல்றாரு கூட்டம் இல்ல, அதுல எனக்கு வேற கருத்து இருக்கு. எம்பி அவர்கள் பேசுறதுல என்ன அப்படின்னு சொன்னா, சார் முருகவேல் சாரோட கருத்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க கான்ஸ்டன்டைன் சார். முருகவேல் சார் முடிச்சிரட்டும். என்னோட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டத்துக்கு வந்து திமுக எம்பிக்கள் போனா தான் முதலமைச்சருடைய சிந்தனை போக்கு வந்து எப்படி இருக்கு, இவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க, எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க, எந்த அளவுக்கு மாநில நன்மைக்காக மற்ற கட்சிகளோட இணைந்து செயல்படுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா இது வரைக்கும் டிவிகே உடைய அரசியல் பார்வை வந்து பெரிய அளவுக்கு நமக்கு வெளிப்படையாக தெரியவே இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து திமுகவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபியுடைய ஒவ்வொரு அட்டாக்கையும் ரொம்ப தீவிரமாக வந்து எதிர்த்து நின்னதில் நமக்கு எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சுது. இப்போ வேறு பல விஷயங்கள், இப்போ திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, தமிழ் தாய் வாழ்த்தா இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுது. டிவிகே கிட்ட வந்து அப்படி ஒரு நேரடியான ஒரு வெளிப்படையான ஒரு எதிர்ப்பு வந்து இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அதுக்கு வந்து பல்வேறு நோக்கங்கள் இருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பை திமுக கிட்ட தள்ளி விடுறது அப்படிங்கிற நோக்கமாக இருக்கலாம். திமுக வரல அப்படின்னு சொன்னால் திமுகவும் பிஜேபியும் கூட்டு அப்படின்னு வந்து நினைக்கலாம். மேகதாதுவை வந்து திசை திருப்பலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அங்கே போனால் தான் முதலமைச்சர் என்ன பேசுறாரு, அவருடைய வழிகாட்டுதல் போகல அப்படின்னு சொன்னா இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம விட்டுலாம் நினைக்கிறோம். ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ்ல வந்து சிக்கிக்க வேண்டாம். மாநில நன்மைக்காக இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு அவர் வந்து கூட்டுறாரு. எப்படி இருந்தாலும் எம்பிக்கள் வந்து தலைவருடைய ஒப்புதல் இல்லாம, கட்சியுடைய ஒப்புதல் இல்லாம அவங்க போக போறது கிடையாது. தான் போக போறாங்க. அப்படி போய் தான் வந்து பார்க்கலாமே, என்ன பேசுறாருன்னு கேட்கலாமே. சார் முருகவேல் சார்
சார் முருகவேல் சார், கான்ஸ்டன்டைன் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க விரும்புறாரு. கான்ஸ்டன்டைன், அதாவது இது ஃபார்மாலிட்டி இல்லை, இது ஒழுங்கீனம்னு சொல்றேன் நான். ஒரு இயக்கத்தினுடைய தொண்டனை அவனுடைய தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் குறுக்கீடு செய்து இழுப்பது அல்லது கூப்பிடுவது என்பது ஒழுங்கீனம் என்று நான் சொல்லுகிறேன். இட் இஸ் இன்டிசிப்ளின் டு எ லீடர் who leads a state. அதை எப்படி நீங்க சாதாரண ஃபார்மாலிட்டின்னு எதிர்பார்க்கறீங்க? இட் இஸ் நாட் a formality. It is official. ஓகே, கேட்கலாம். முருகவேல் அவர் பேசுங்க. இல்லை, என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒழுங்கீனமா இருக்கலாம், அதுக்கும் மேல மோசமான ஒரு வார்த்தையை கூட வந்து சொல்லலாம். அது வந்து முருகவேல் சார் எதிர்பார்க்கல. அல்லது சிட்டிசன்ஸ் வந்து நாங்க விரும்புறோம், முதலமைச்சர் என்னதான் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க வந்து விரும்புறோம். எப்படி வந்து எங்களுக்கு வந்து டிவிகே உடைய அரசியல் பார்வை வந்து எப்படி இருக்கு, டிவிகே உடைய திட்டங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? திமுக வந்து அங்க போகணும், பேசணும், நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தவறான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்படி வந்து உங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பார்லிமெண்ட்ல சண்டை போடுங்க. இப்ப நீங்க வந்து வாயில பேசுறது மட்டுமே இல்லை, அவருக்கு எதுக்காக அக்ராஸ் த டேபிள் வந்து நீங்க உட்கார்ந்து பேசும்போது தானே வந்து யாருடைய பேச்சு அறிவா இருந்தது, யார் வந்து மக்களுக்கான ஒரு பிளானோட வந்து இயங்குறாங்க, யார் வந்து விஷயங்களை செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது எத்தனை மோசமானதாக இருந்தாலும் உண்மையிலே தமிழக மக்களுக்காக சகிச்சுக்கிட்டு இதை வந்து செய்யலான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படிதான் ஒரு ஆளுங்கட்சியை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படிதான் வந்து பண்ண முடியும். ரைட், கான்ஸ்டன்டைன். இல்லை, அதாவது சகோதரர் முருகவேல் சார் தானே அவர் பேசினார், அவருடைய அந்த எதிர்பார்ப்பு எதுல இருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே கமிட் ஆகாத ஒரு பிரச்சனையில் அவர் எதிர்பார்த்தால் நியாயம். நாங்கள் தான் ஏற்கனவே கமிட் ஆகி ஏப்ரல் 17 எதிர்த்து ஓட்டு போட்டு முடிச்சிட்டோமே கதையை. ஏப்ரல் 17 தானே சார் முடிச்சிருக்கோம். அந்த விஷயத்துல போய் நாங்க எதுக்கு டெஸ்ட் பண்ணணும்? எங்களை நான் கேட்கறது, இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல. அதாவது ஒரு முதலமைச்சருடைய இல்ல நான் பேசுறேன்னு, ஒரு முதலமைச்சரை அவர் அறிவாளியா புத்தி கூர்மையா சிந்திக்கிறாரா அல்லது அவருடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தீர்க்கப்படாத அல்லது தெளிவு பிறக்காத மேகதாட்டு அணையில் அனைத்து கட்சியும் கூட்டுங்கன்னு சொல்றோம். இப்ப அங்க வந்து அவர் பேசினார்னா உங்களுக்கு தெரிஞ்சிரு, நீங்க நியாயம். ஒரு குடிமகனாக நம்ம தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அறிவாளியா இருக்காரா, சிந்திக்கிறாரா, இல்ல அவர் சொல்லி கொடுத்ததை மட்டும் பச்சை கிளி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரா, இது உங்களுக்கு தேவையானது, நான் மறுக்கல. ஆனால் டெஸ்டிங் ஃபீல்டு இருக்குல்ல, அதை எதுல சோதனை செய்யணும் அப்படின்னா, தீர்வு எட்டப்படாத அல்லது தீர்ப்பு இல்லாத ஒன்றுக்கு நீங்க கேட்கறது கரெக்ட். சரி, நாங்க தான் ஏற்கனவே கமிட்டட்னு சொல்றேனே சார், அதுல இருந்து அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாற முடியாதுல்ல நாங்க. ரைட், முருகவேல். இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். டெஸ்ட் வந்து திமுகக்கு இல்ல, அதுதான் தெரியுமே எங்களுக்கு. திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, நீங்க வந்து வாக்களிச்சிருக்கீங்க, முதல் வாக்கு, அது எல்லாமே எங்களுக்கு தெரியுமே. அதே மாதிரி திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சந்தாவும் பேசின விஷயம் தானே. எங்களுக்கு தெரிய வேண்டியது டிவிகே உடைய ஸ்டாண்ட் என்ன, டிவிகே உடைய பிளான் என்ன, அது நீங்க தானே சொல்லணும். நீங்க அங்க போய் உட்காராம எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பேசிட்டு இருக்கோம். தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எப்படி கையாளுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கூட்டத்துக்கு போறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை முருகவேல் முன்வைக்கிறாரு. அக்ராஸ் த டேபிள் உட்கார்ந்து உரையாடும் பொழுது இன்னும் நுட்பமான விஷயங்கள் கிடைக்கலாம் என்பது, அக்ராஸ் த டேபிளே உட்கார மாட்டேங்கிற முதல் பிரச்சனை தாவேகா மேகதாதுல தொடங்கினது. இப்போ அதுல இருந்து நடுவில் இதை இன்சர்ட் பண்ணி நீங்க இதை முடிச்சுட்டு அங்க வாங்க அப்படிங்கிற இடம் தான் கவனிக்கத்தக்கது. இப்போ இதில் டீலிமிட்டேஷனில் கடந்த ஏப்ரலில் எல்லாரும் ஸ்டாண்டை சொல்லியாச்சு இல்லை, ஸ்டாண்டில் அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்களா இல்லையாங்கிறது தாவேகா தான் இப்போ புதிதாக எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இருக்குது. மற்றவர்கள் எல்லாரும் இருந்தாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தவங்க சொன்ன ஸ்டாண்ட் அப்படியே ஸ்டேட்டஸ் கோனா. இப்போ என்னன்னா, மார்பை திறந்து உள்ளுக்குள்ள ராமரும் சீதாவும் தான் இருக்காங்கன்னு காட்டக்கூடிய ஆஞ்சநேயர் ரோலில் நீங்கள் எதுக்கு இப்போ கொண்டு போய் பொசிஷன் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்கன்னு கேள்வி வருது. இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, முதலமைச்சர் இதில் வந்து கிரெடிட்ஸ்க்காக நாங்கள் சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்லாம் பேசுகிறார் இல்லையா. அங்கே போய் சந்தித்து பாசிட்டிவாக அந்த கிரெடிட் நான் தனக்கு வரணுங்கிறதுக்காக தான் எழுதின கடிதத்தையே அவர் வெளியில் சொல்லாமல் வைத்திருந்தாராங்கிற கேள்வி வருது. இப்போ நீங்கள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்கன்னா, முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியாவது பேச்சை கேளுங்க, கூட்டத்தை கூட்டுன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் அப்படி தானே யோசிக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக யோசித்தோம்னா கில்லி படத்தில் ஒரு டைலாக் வரும், சார்
இவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்புனா காவிரியை கையோட கூட்டிட்டு வந்துடுவான் சார் அப்படின்னு பாண்டு சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கால டென்யூரும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் மான்சூன் சீசன் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டம் தான், அந்த டைமிங் தான். அப்போ ஆப்வியஸாக எல்லாம் ஒரு பொசிஷனில் ஃபிட்டின் ஆகும் என்கிற பிளானோட. ஏன்னா இது டிகே சிவகுமார் பேசுவதற்கு 2 வாரத்துக்கு முன்பாக காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டி கூடுது. 2 வாரம் வெயிட் பண்ணுங்க யாருக்கு எவ்வளோ தண்ணிங்கிறதுக்கு, மழை பெய்யணும்னு சொல்லி தான் அவங்களே அனுப்பிவிட்டாங்க. அப்போ இது ப்ரீ பிளான்டாக கொண்டு போனது. டிகே சிவகுமார் டெல்லியிலே அந்த பானையை போட்டு உடைச்சிட்டாரு. தம்பி தண்ணி கொடுக்க முடியாது, ஆனால் கூப்பிட்டு சுற்றி காட்டிட்டு அனுப்புவோங்கிறதுனால தான் நகர்றாங்க. இதில் டீலிமிட்டேஷனில் தாவேகாவினுடைய நிலைப்பாட்டை எப்படி தெரிந்து கொள்ளுறது அப்படின்னு சார் செஞ்சார் இல்லையா. 2 ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு. அசம்பிளி நடந்துட்டு தானே இருக்குது, நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக கூட்ட வேண்டாம். அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் இப்போ மேகதாதுக்கு போட்டிங்களே, அனைத்து கட்சி கூட்டமே கூட்டாமல் அனைத்து கட்சியும் உள்ளே வச்சு பேசினோம்னு ஒரு ரெசல்யூஷனை போட்டுட்டு இதை நாங்கள் தமிழ்நாட்டினுடைய எம்பிஸ்க்கு கொடுத்து விடுறோம், அவங்க இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் பேசட்டும்னு மேகதாதுக்கு கூட்டாத முதலமைச்சருடைய அந்த ரீசன் ஏன் டீலிமிட்டேஷனுக்கு பொருந்தாது? தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ளே பாஸ் ஆகிறது, அனைத்து கட்சி கூட்டமே வேண்டாமே, வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாகத்தானே இது இருக்கும். ஒன்று. 2வது 2025 திமுக செய்ததை போல இன்னைக்கு உங்களுக்கு இந்தியா அலைன்ஸ்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னும் போது ஒரு சதர்ன் ஸ்டேட் கான்ஃபரன்ஸோ இல்லை ஆன்டி டீலிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குற ஸ்டேட்ஸினுடைய முதலமைச்சர் அட்டாச் பண்ணி நீங்கள் போகலாம் சார். நீங்கள் இதனோட தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கிக்கிறீங்க. பெரிய அளவுக்கு கூட்டினா பாஜக டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு ஃப்ரண்ட்டை கட்டுறீங்க என்கிற கோபம் வரும். அவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது நடக்குது. இல்லை சார், நிறைய பாரு, இது என்ன காட்டுது? தாவேக்காவுடைய இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுடைய மூவ் இருக்குல்ல, இது என்னத்தை சொல்ல வருது? இல்லை சார், அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் திமுகவுக்கு எதிரானதாக சொல்லிட்டா மக்கள் நம்மளை அங்கீகரிச்சிருவாங்க, மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க. அந்த ஒன் லைனை தாண்டி அவங்களுக்கு வேறு அரசியலே தெரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க காவேரி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து எதிர் நிறுத்துறாங்கல்ல, இதுவே வந்து இந்த காவேரி விஷயத்தை முழுக்க முழுக்க டைலூட் பண்ணுறதுக்கான விஷயம். இதில் வந்து காவேரி கூட்டத்தை டீலிமிட்டேஷன் கூட்டத்தை வந்து கூட்ட சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து எம்பிக்கள் போய் ஓட்டு போட்டாங்கன்னா, எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் காவேரி வந்து ஓட்டு போட்டு முடிக்கிற விஷயம் கிடையாது. அது வந்து ஏற்கனவே பல ஆண்டு கால போராட்டம். இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, இது எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும். சில பேர் வந்து நடுவர் மன்றம் வேணுன்றாங்க, சில பேர் வேணான்றாங்க. விவசாயிகளுக்கு ஒரு கருத்து இருக்கும், இது இப்படி நீங்கள் அணுகுங்க, இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியணும் இல்லையா? முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு விவசாயத்தை பற்றி தெரியுது அப்படின்னா, அவர் ஏற்கனவே ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, குறுவைக்கு வந்து குறுவை சாகுபடிக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் அது என்ன, நிவாரண தொகை அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியல. அது வந்து ஆல்ரெடி நாங்கள் நிவாரண தொகை கொடுத்துட்டோன்றாரு. நிவாரண தொகை கணக்கெடுக்கணும் இல்லையா, ஆய்வு பண்ணணும், அதிகாரிகள் போடணும், ஃபீல்டுக்கு போகணும், எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஏரியாவை பார்க்கணும், எதுவுமே இல்லை. ஆனால் நான் நிவாரண தொகை கொடுத்துட்டேன், அதுவும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு தெரியுது. அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக கூட்டப்பட வேண்டியது வந்து காவேரி பிரச்சனைக்கான அனைத்து கட்சி கூட்டம் தான். எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க, சட்டமன்றத்தில் இடம் பெறாத கட்சிகள் நிறையா இருக்காங்க, அவங்க வருவாங்க, விவசாய சங்கங்கள் வருவாங்க. அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்துட்டு போகணும், எப்படி ஒன்றிய அரசுக்கு ஒரு ப்ரெஷர் போடணும், எப்படி இதை ஸ்டாப் பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர ஓட்டு போட்டால் முடிகிற பிரச்சனை, எம்பிக்கள் முடிவு எடுத்தால் இது முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து அது மாதிரியான பிரச்சனை கிடையாது. அதனால் இதுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. காவிரி இஷ்யூ வந்து டைலூட் பண்ணுறதுக்காக தான் இப்படி இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்குதா தாவேக்கா அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாகவோ இல்லை அவர்களோ பார்க்கறது? ஆக்சுவலி எல்லாமே பிரச்சனை சார், இது 2 மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரிடே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் கையாளணுன்றது தான் ஒரு நிர்வாகம். ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகளில் இருக்கவங்க இந்த ஒரு பிரச்சனையை மட்டுமே ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் திசை திருப்புவது நான் சொல்கிறது. இன்னொன்று, ட்ரெடிஷ்னலி வந்து பண்ண எல்லாமே ஆல்ரெடி பண்ணியாச்சு. இவங்க 2 பேரும் யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லாரும் போராடியாச்சு, நீதிமன்றத்தையும் சேர்த்து தெருவிலையும் போராடியாச்சு, தண்ணியில் நின்று போராடியாச்சு. அப்போ புதுசாக என்ன பண்ணலான்றதுக்கு அவங்க ஆலோசித்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லை நாங்கள் போன ரோட்லேயே நீங்களும் ஓடுங்க அப்படிங்கிறது வந்து திணிக்கிறதுன்றா தான் யதார்த்தமான. நிறைவா கான்ஸ்டன்டைன், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது, இன்னும் டைம் இருக்குது. போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே சொல்லிடுங்க சுருக்கமாக. இல்லை, அந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்ல வேண்டியதை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டார். அண்ணன் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்து விட்டார். அதைத்தான் சொல்லுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறார். டீலிமிட்டேஷன் பில் என்பதில்
திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய உண்மைகளுக்காக, உறவுகளுக்காக, உரிமைகளுக்காக கொடுத்த குரலில் ஒருபோதும் பின்வாங்காது. எங்களுக்கு இந்த விஷயத்தில் எங்களுக்கு பாடம் நடத்தவோ எங்களுக்கு ஞாபகப்படுத்தவோ வேண்டிய அவசியத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அந்த தகுதியுடைய கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழர்களின் உணர்வுகளை பாதுகாக்கிற அரணாகத்தான் எப்பொழுதும் இருக்கும். அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். நன்றி சார். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.